மகா இன்னைய சம்பவம் என்னன்னா, நம்ம மாத்தூர் தொட்டி பாலம் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம கரும்பாறையில் இங்கே ஒரு பாலம் இருக்கு கேட்டீங்களா. இன்னைக்கு இதுக்கு மேலே தான் நம்ம ஏறி போகிறோம். பார்ப்போம் அங்கே என்னென்ன நிலவரத்தில் இருக்குன்னு பார்ப்போம். சரியா, பார்த்து அப்டேட் போடும். இதான் மக்கா பாதையெல்லாம் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கு கேட்டீங்களா. நாங்கள் யார் ஏக்கம் போயிட்டு இருக்கோம், மேலே போயிட்டு சொல்லியும். சரியா, பாதை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் கேட்டீங்களா, பயந்துட விடாது. பின்ன இங்கே கோயில் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் கேட்டீங்களா. இதெல்லாம் நம்ம பழைய காலத்து மக்கள் வாழ்ந்த டைமில் உள்ள கோயில் நினைக்கிறேன். ஒரு மாடர்ன் சாமின்னு நினைக்கிறேன். அப்புறமா இது குழந்தைக்கு வேண்டிய அந்த தொட்டில் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி, நமக்கு கரெக்டாக தெரியாத விஷயம். தண்ணி சவுண்டு யாவது இங்கே கேட்க மாதிரி இருக்குது கேட்டீங்களா. கிட்ட நெருங்கிட்டோம் போல் இருக்குது. ஆமாம், இந்த பக்கம் ரோடெல்லாம் போட்டிருக்காவ. இதெல்லாம் சட்டராக தெரியுமா, முன்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சட்ரு எப்படி ஓப்பன் பண்ணணும் என்ன ஏதுன்னு. இதெல்லாம் இப்போ யூஸ் இல்லாமல் இருக்குது போல இருக்கு. அப்புறமா இந்த இப்படி தான் படிப்பாதை. ஓ, வேற லெவலில் இருக்கு கேட்டலா. இருக்கு டேம் பார்த்தீங்களா, ஜம்முன்னு இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாருமே இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இந்த பாலத்தை பற்றியுமே கண்டிப்பாக பேசலாம். இதுவுமே ஸ்பாட்டு சூப்பர்னா சூப்பராக இருக்கு. ஃபோட்டோ வியூனாலும் சரி, வீடியோ எடுக்கணும்னாலும் சரி. இங்கே பாருங்க எப்படி இருக்கு, ஜம்முன்னு குளிக்கலாம். செம்மையா இருக்கு கேட்டா, செம்மையா இருக்கு. பாத்தியாளா, நம்ம ஊர்லயே சுற்றி பார்க்க அவ்வளோ இடம் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு என்ன பெட்டி, கூவாப்பட்டி, கூவம்பட்டின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கானோ. அதனால முதல்ல கன்னியாகுமரியெல்லாம் சுற்றி பாருங்க. சரியா, நம்மளாம் எவ்வளோ நாள் வீட்டுக்குள்ள தான் இருந்தோம், இப்போ தான் சுற்றி பார்க்க தொடங்கியிருக்கோம். அப்படியே சுற்றி பாருங்க, சூப்பராக இருக்கு. குளிக்கையெல்லாம் ஜம்முன்னு இருக்கும். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 40-50 அடி கீழே தாச்ச உண்டு கேட்டீங்களா. இதுதான் சம்பவம். நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்களாமாக்கா, வந்து ஒரு எண்டுக்கு வந்துட்டோம் கேட்டீங்களா. வரும்போது இங்கே ஒரு வியூ இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. அதே இது இந்த பக்கம் பார்த்தோன்னா ரோடு ஆகும் கேட்டீங்களா. ரோடு, அப்புறம் இது நாங்கள் வந்த பாதை, அப்புறமா இந்த பக்கம் ரோடு ஜம்முன்னு இருக்குது. சரி, நாங்கள் இனி செல்ஃபி வியூவுக்கு வரோம். ஆனால் இதில் குளிக்கக்கூடாது என்ன கொஞ்சம் நான் கேட்டீங்களா, இழுத்துட்டு போவோம். நல்ல வெள்ளத்துக்கு இழுப்ப பார்த்தீங்களா, பயங்கர இழுப்பு. குளிக்கணும்னா கொஞ்சம் கீழே போய் குளிக்கலாம். நல்லா இருக்கு, வேறு லெவல் வியூ. இனி அடுத்தடுத்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இன்னைய விளாக் எப்படின்னு சொல்கிறோம். சரியா, பார்த்தீங்களா ஜம்முன்னு இருக்கா, ஜம்மு அலையிரு இப்படி ஜம்முன்னு இருக்கும். இடம் எல்லாம் வேற லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும் இடம். வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. சரியா, கண்டிப்பாக கரும்பாறைக்கு வரதா இருந்தால் இந்த பாலத்தில் முதல்ல ஏறிட்டு போங்கண்ணா. சரிம்மாக்கா, பாய். தண்ணிக்கு ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்கா. இந்த மாதிரி சரியான ஃபால்ஸ்னால் சரியான ஃபால்ஸ் மக்கா. பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா நம்ம கூட வரவங்க எல்லாம் காட்டி தரோம் பாருங்க. இப்போ ஒரு வழியாக முடிச்சுட்டு நாங்கள் வந்து நடைபயணத்தை மாதிரி கொண்டாச்சு மக்கா. இப்போ நம்ம அருவிக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஓகே மக்கா, பாய். சரி, அடுத்த வீடியோவில்